மடத்துக்குளம் வட்டத்தின் ஜோத்தம்பட்டி ஊராட்சியை கனியூர் பேரூராட்சியுடன் இணைக்கும் அரசாணையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். ஜோத்தம்பட்டி ஊராட்சியில் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. 200க்கும் மேற்பட்ட சிறு குறு விவசாயிகள் உழைத்து வருகின்றனர். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 2000 குடும்பங்கள் பயன்பெறுகின்றனர். 2023 டிசம்பர் 31 அன்று வெளியிடப்பட்ட அரசாணையில் ஜோத்தம்பட்டி ஊராட்சியை கனியூர் பேரூராட்சியுடன் இணைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த இணைப்பால் கிராம மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று அஞ்சுகின்றனர். கிராம மக்கள் தங்களது மனுவில் முக்கியமாக கனியூர் பேரூராட்சி மற்றும் ஜோத்தம்பட்டி ஊராட்சி பகுதிகளில் வேலைவாய்ப்பு அளிக்கும் தொழில் நிறுவனங்கள் இல்லை. பெரும்பாலான குடும்பங்கள் சிறு விவசாயத்தையே நம்பி உள்ளன. பேரூராட்சி இணைப்பால் விவசாய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது என்ற கவலைகளை முன்வைத்துள்ளனர். இந்நிலையில் வாழ்வாதார பாதிப்புகளை கருத்தில் கொண்டு பேரூராட்சியுடன் இணைக்கும் அரசாணையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த மனு மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தாலுகாவிலே ஜோத்தம்பட்டி ஊராட்சியை இப்பொழுது கனியூர் பேரூராட்சியோடு இணைப்பதாக அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். இது முற்றிலும் ஜோத்தம்பட்டியினுடைய இந்த கிராம மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாசமாக்கும் என்பதை நாங்கள் பொதுமக்கள் கருதுகிறோம். இந்த மக்களுடைய எந்த கருத்தும் கேட்கவில்லை. பேரூராட்சியில் சேர்க்கிறோம் என்று கருத்தும் கேட்கவில்லை. ஏற்கனவே இருந்த ஊராட்சி மன்றத்திலே ஊராட்சி தலைவர் செந்தில் அவர்களுடைய தலைமையிலே 3 முறை இந்த ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைக்கக்கூடாது என்று தீர்மானம் போட்டு இருக்கிறது. இதையும் அரசு கவனத்தில் எடுக்கவில்லை. இப்ப ஒரு 75% மக்கள், நீங்க அண்ணா நகர் குடியிருப்பானாலும் சரி, ஆஸ்பத்திரி மேடானாலும், எஸ்ஆர் பட்டணம் ஆனாலும், ஜோத்தம்பட்டி ஆனாலும், சாதாரண விவசாய கூலி தொழிலாளர்கள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் ஜோத்தம்பட்டி ஊராட்சியில் 75% மக்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் மிகப்பெரிய வசதி வாய்ப்போடு கிடையாது. அந்த ஊராட்சியை பேரூராட்சியோடு இணைப்பது என்பது எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்பது 100 நாள் வேலை என்பது எங்களுக்கு முற்றிலும் போய்விடும். எங்கள் மக்கள் அவர்கள் நம்பித்தான் வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து வீட்டு வரி என்பது உயரும். தண்ணி பில் என்பது ஒவ்வொரு மாதமும் 150 ரூபாய் கட்ட வேண்டிய துர்பாக்கிய நிலைமை ஏற்படும். ஒரு அப்ரூவ்டுக்கு போவதற்கு இன்றைக்கு ஆன்லைன் அப்ரூவ்டில் 50,000 ரூபாய் செலவு வேண்டிய நிலைமை வரும். 2 சென்ட் இடத்தில் வீடு கட்டுவது என்றால் 50,000 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய ஒரு நிலைமை எதிர்காலத்தில் வரும். எனவே நல்ல அரசு உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் இந்த ஜோத்தம்பட்டி ஊராட்சியை எந்த காரணத்தை கொண்டு கனியூர் பேரூராட்சியோட மக்கள் நலன் கருதி இணைக்கக்கூடாது என்று அனைத்து பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது முதல் கட்டமாக நாங்கள் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் எல்லா மக்களும் இங்க மனு கொடுக்கிறோம். இதற்கு பின்னாலும் அந்த ஊராட்சியை இணைப்பு ஆணையை ரத்து செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் அங்கு இருக்கக்கூடிய சற்று ஏறத்தாழ 15,000 பொதுமக்கள் அந்த ஊராட்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குடும்பத்தோடு. நாங்கள் எல்லாரும் அனைத்து வீடுகளிலும் கருப்பு துணியை ஏற்றுவோம். அது மட்டும் அல்லாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு மடத்துக்குளமே தம்பிக்கிற அளவுக்கு நாங்கள் மறியல் போராட்டத்தை செய்வோம். எனவே மக்களை அரசு தூண்ட வேண்டாம். எங்களுடைய நலன் கருதி எப்படி ஊராட்சி ஏற்கனவே இருந்ததோ அதே மாதிரி ஜோத்தம்பட்டி ஊராட்சியை மக்கள் நலன் கருதி ஊராட்சியாக நீடிப்பதற்கான அரசாணையை இந்த அரசு வெளியிட வேண்டும் என்று இந்த மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.